வணக்கம் மக்களே. இன்றைக்கி 10வது நாள் கொஞ்சம் காலையிலே செம்ம டயர்டாக இருந்தது. சரின்ட்டு போயிட்டு சாப்பிட்லான்ட்டு போனேன். அங்கே போனால் எங்கள் அம்மா பாதாமும் அத்திப்பழமும் அரைச்சி கொடுத்தாங்க. அது கூட ஓட்ஸும் ஒரு 4 முட்டையும் சாப்பிட்டு மத்தியானம் சமைக்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா நானே பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வந்துட்டாங்க. நான் குடுகுடுன்னு ஓடி வந்து படுத்துட்டேன். 1 ஹவரில் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ரைஸும் சிக்கன் அண்ட் குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஒர்க் கொஞ்சம் இருந்தது. அது ஒரு 2 ஹவர்ஸ் பண்ணின்னு இருந்தேன். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ரெட் பனானாவும் வீட் ப்ரெட்டும் எடுத்துக்கிட்டு கிரியேட்டின் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கி லெக்குக்கு ஃபஸ்ட்டு ஸ்மித் மிஷினில் கிளாஸ் போட்டேன். அது ஒரு 15 reps 3 sets போட்டேன். கொஞ்சம் நல்லா போச்சு. ஆனால் கொஞ்சம் அதுதான் செம்ம டயர்ட் ஆகுது ஏன்னு தெரில. லெக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் லெக் ப்ரெஸ் போட்டேன். அது ஒரு 3 செட் போட்டேன். அது 200 kg வரை போச்சு. அதுக்கப்புறம் லெக் எக்ஸ்டென்ஷன் போட்டேன். அதுவும் செம வலி. அது போட்டதுக்கப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங் போட்டேன். லெக் கர்ல் அதுவும் ஒரு 3 sets. அதுக்கப்புறம் காஃப்ஸும் ஒரு 3 sets போட்டு லெக் எக்ஸசைஸை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆப்ஸுக்கு போகலான்னு போனேன். 2 போட்டேன். ஒன்று பிளாங்க் ஒன்று போட்டேன். அது ஒரு 3 sets 1 minute 1 minuteன்னு போட்டேன். அதுவும் கொஞ்சம் செம்ம டயர்டாச்சு. அதுக்கப்புறம் ஹேங்கிங் லெக் ரைஸ் போட்டேன். அதுவும் ஒரு 3 sets போட்டேன். அதோட ஜிம்மை விட்டு வெளியே வந்துட்டு கார்டியோவுக்கு போயிட்டேன். கார்டியோ ஒரு 30 minutes பண்ணிட்டு என் அக்கா வந்து சாப் சாப்பிட்லான்னு கூட்டின்னு போயிட்டா. அங்கே போய் ஒரு தந்தூரி சாப்பும் தந்தூரி பன்னீரும் சாப்பிட்டேன். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வாங்க வேண்டிய திங்ஸ் இருந்தது. பழமுதிர்ச்சோலை போயிட்டு ஒரு கேரட் அண்ட் ரெட் பனானா குக்கும்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கூப் பனானா மில்க் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை பிளெண்ட் பண்ணிட்டு குடிச்சிட்டேன். டேயை முடிச்சிட்டேன்.